Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி எதிரொலியா ஜென்சி அரசியலை கையில் எடுக்க திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதா தகவல். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த ஜென்சி அரசியல்னா என்னென்று குறிப்பிடுறாங்க? இனிமேல் திமுக என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம்? சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு நிறைய மாற்றங்களை நோக்கி பயணிப்பதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதில் ஒரு திட்டமிடல் தான் ஜென்சி அரசியலை நோக்கி திமுக மாறணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல். அதாவது தேர்தல் முடிவுகளை நம்ம பார்த்துருப்போம். இளைஞர்களுடைய பங்கு அப்படிங்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இதனால தான் திமுகவில் நிறைய மாற்றங்கள், குறிப்பாக இளைஞர்களை மையமாக வைத்து மாற்றங்களை செய்வதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். அதில் ஒன்று தான் டெக்னாலஜி. திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் இனிமே டெக்னாலஜியை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் அனைவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்குங்கிற செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக மாறணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் திமுக தலைமையிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா நமக்கு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக அரசியல் கட்சி அப்படின்னா பிரச்சார கூட்டம் இருக்கும், பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, மாநாடுகள் நடத்துவாங்க. இதையெல்லாமே தாண்டி இனி சோசியல் மீடியாவை முக்கியமான ஒரு அரசியல் மையமாக திமுக நிர்வாகிகள் எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு தான் திமுக நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா பார்க்க முடிகிறது. அதனால் வரக்கூடிய நாட்களில் திமுகவினுடைய பிரச்சார ஸ்டைலை மாற்றணும். திமுக நிர்வாகிகள் ஒவ்வொருவருமே தங்களுடைய நடத்தைகள், செயல்பாடுகளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு திமுக தலைமையிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது. பொதுவாக டீ கடையில் இருந்து உட்கார்ந்து அமர்ந்து பேசக்கூடிய அரசியலை இனி சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் திமுக நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இளம் தலைமுறையினர், அதாவது ஜென்சி தலைமுறையினர், அவர்களை கவரக்கூடிய வகையில் திமுகவின் அரசியல் வியூகம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் திமுக நிர்வாகிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு தோல்விக்கான காரணங்களை ஆராய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குழு அமைத்திருக்கிறார். இந்த குழு ஒரு பக்கம் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க, மற்றொரு பக்கம் ஜென்சி தலைமுறையினர், இளம் தலைமுறையினை கவருவதற்கான பணிகளையும் திமுக தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. வரக்கூடிய நாட்களில் திமுகவில் பழைய கட்டமைப்புகள், அதாவது அமைப்பு ரீதியான பழைய கட்டமைப்பில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னும், புதிய எனர்ஜியை கட்சிக்கு கொடுத்து இளைஞர்கள், மகளிர்களை உள்ளடக்கிய ஒரு புதிய கட்டமைப்பு திமுகவுக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படிங்கிற தகவல் தான் திமுக வட்டாரத்தில் சொல்லப்படுது. மாவட்ட அளவிலையும் சரி, மாநில அளவிலையும் சரி, இளைஞர்கள், மகளிர்களை மையமாக வைத்து நிறைய மாற்றங்களை திமுக செய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறமே பார்த்துருப்போம், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சோசியல் மீடியாவில் பயன்படுத்திய மொழி நடைகளாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சோசியல் மீடியாவில் அவர் பேசிய மொழிநடைகள் எல்லாமே ஜென்சி இளம் தலைமுறையில் பயன்படுத்தக்கூடிய மொழிநடைகளாக மாறி வருகிறது. ஜென்சி தலைமுறைக்கு ஏற்ற நகர்வுகளை திமுக எடுத்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடே தலைவர்களுடைய ஸ்பீச்சும் சரி, தலைவர்களுடைய செய்தி அறிக்கையிலையும் மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற தகவலை தான் திமுகவில் சொல்றாங்க. அதனால வரக்கூடிய நாட்களில் இந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் திமுக வட்டாரத்தில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி எதிரொலியா ஜென்சி அரசியலை கையில் எடுக்க திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதா தகவல். இது தொடர்பான கூடுதல் விவரங்களையும் நமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க நாம கேட்டோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.